என் வாழ்வில் மரிய வியானி. மரிய வியானியோடு படித்தவர்கள் 9 பேர். அதில் ஒருவர் கர்தினாலாக இருக்கிறார். 2 பேர் ஆயர்களாக மாறி இருக்கிறார்கள். 3 பேர் முதன்மை குருவாக இருந்திருக்கிறார்கள். இன்னும் 3 பேர் பேராசிரியர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் புனித ஜான் மரிய வியானி சாதாரண எளிமையான ஒரு பங்கு தந்தையாக மட்டுமே பணி செய்திருக்கிறார். அவர் படிக்கின்ற பொழுது மற்ற சக மாணவர்கள் அவரை கழுதை என அழைத்திருக்கிறார்கள். ஆனால் அவர் சொல்லி இருக்கிறார், இந்த கழுதை கடவுளுக்கு தேவை என்று. குருமடத்திலே அவரை பற்றிய ஒரு குறு நாடகம் நடிக்கின்ற பொழுது அவருடைய வாழ்க்கை வரலாறை நான் படித்தேன். மிகவும் வியந்து போனேன். மிகவும் எளிமையாக ஆர்ஸ் நகரத்து அந்த பட்டணத்திலே அவ்வளவு நேரம் உட்கார்ந்து பாவசங்கீர்த்தனம் கேட்டிருக்கிறார். அந்த பாவசங்கீர்த்தன அந்த வரிசையிலே குருக்களும் ஆயர்களும் கூட இருந்ததாக சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட அந்த ஒரு எளிமையான ஒரு பங்கு குருவாக இருந்த அவர்தான் இன்று எல்லாராலும் நினைவு கூறப்படுகிறார். குருமடத்திலே படிக்கின்ற பொழுதே சிலர் இவர் ஆயருக்காக படிக்கிறார் என சொல்லி அவர்களை கேலி செய்வார்கள். ஏனெனில் அவர் படிக்கின்ற உயர் நிலையை குறிப்பதற்காக இருக்கலாம், அல்லது அவருடைய நோக்கமாக இருக்கலாம், அல்லது கேலி செய்வதாக இருக்கலாம். ஆனால் குருக்கள் அனைவரும் முதலிலே குருவாக ஆவதற்குத்தான் படிக்கிறோம், அதற்காக பயிற்சியும் பெறுகிறோம். புனித ஜான் மரிய வியானி படிக்கின்ற பொழுதே அவர் கடவுளுக்காக தன்னை பணிபுரியத்தான் அவரை தன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். எனவேதான் இந்த கழுதை கடவுளுக்கு தேவை என சொல்லி அவர் தன்னுடைய உள்ளத்திலே பதிவு செய்திருக்கிறார். ஒரு கழுதையாக கடவுளுக்கு பணி செய்யக்கூடிய ஒரு குருவாக தான் இருப்பதிலே மகிழ்ச்சி விட்டு இருக்கிறார். மிகவும் எளிமையான உணவு கொண்டு இருக்கிறார். மிகவும் எளிமையான வாழ்வு வாழ்ந்திருக்கிறார். அப்படிப்பட்ட மரிய வியானுடைய அந்த வாழ்வு என்னை போன்ற குருக்களுக்கும் உங்களை போன்ற பொது குருத்துவத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஒரு மாதிரியான வாழ்க்கையாக இருக்கிறது. இவர் மிகப்பெரிய ஒரு அறிவு சார்ந்த புத்தகம் எழுதவில்லை, நாடு கடந்து போய் இறைப்பணி ஆற்றவில்லை, அல்லது மறைசாட்சியாக மறிக்கவில்லை. மாறாக கடவுளுக்காக தன்னையே முழுமையாக அர்ப்பணம் செய்து அவ்வளவு நேரத்தையும் கடவுளுக்காக செலவழித்திருக்கிறார். என்று உங்களுக்கும் எனக்கும் அவர் சொல்லிக் கொடுக்கிற பாடம், யார் நம்மை பாராட்டினாலும் பாராட்டாவிட்டாலும், யார் நம்மை பார்த்து சொன்னாலும் சொல்லாவிட்டாலும், எது நம்மை பாதித்தாலும் பாதிக்காவிட்டாலும், நான் செய்கிற ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு நொடி பொழுதும் கடவுளுக்காகவே நான் பணி செய்கிறேன் என்கின்ற ஒரு மனநிலையோடு இருக்க மரிய வியானி என்னையும் உங்களையும் அழைக்கின்றார். புனித ஜான் மரிய வியானி உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்துரை செய்யட்டும்.